ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26 புதன்கிழமை மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்கள் வீட்டில் எரிக்கிறது மூலயமா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எரித்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே ரொம்ப பிடித்த ஒரு இரவாம். பார்வதி தேவி மகா சிவராத்திரி தினத்தில் தான் தனக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமான்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு ஏன், நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் நடந்தால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக ஏற்படணும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும். மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதி பிப்ரவரி 26 காலையில் 10:18 பிறகு தான் ஆரம்பிக்குது. மகா சிவராத்திரி சம்பந்தமான விரத முறைகள், பூஜைகள் இது எல்லாத்தையும் பிப்ரவரி 26 காலையில் 10:20 மேலே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இரவு முழுக்க கண் விழித்து 4 கால பூஜைகளை பார்க்குறதும் பிப்ரவரி 26 இரவு தான். அதாவது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் மாலை சரியாக ஒரு 6 மணிக்கெல்லாமே 4 கால பூஜைக்கான வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 4 கால பூஜைகள் நடக்குமா. ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்கும். அதில் இந்த 3வது கால பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த நிஷித கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கால பூஜை. அது எத்தனை மணிக்கு நடக்கும்னா, கோவில்களில் நள்ளிரவு 12 மணிலேருந்து விடியற் காலை 3 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய 3ஆம் கால பூஜை. இந்த கால பூஜையில் தான் பார்வதி தேவி சிவபெருமான மகா சிவராத்திரி அன்னைக்கு வணங்கியிருக்காங்களாம். அந்த நேரத்தில் தான் நாமும் வணங்கணும்னா பார்வதி தேவியோட அருளையும் பெற முடியும், சிவபெருமான அருளையும் பெற முடியும். இந்த மகா சிவராத்திரி இரவில் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான வணங்குறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் நாமளும் சிவபெருமான வணங்கணும்னா சிவபெருமானோட அருளை மட்டும் இல்லை, கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க, நமக்கு அருளாசி கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பி தான் ஆகணும். சில பேரால் 4 கால பூஜைகளையும் கண் விழித்து சிவபெருமானும் தரிசனம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும், உடல் ஒத்துழைக்கும். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் 4 கால பூஜைகளை கலந்துக்கோங்க. ஒருவேளை உடல் ஒத்துழைக்கலை, மறுநாள் கண் விழித்து ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3வது கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 3 மணி நேரத்திலேயே ஒரு குறிப்பிட்ட 50 நிமிஷம் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, 3ஆம் கால பூஜை 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா சரியா 12:09 இருந்து 12:59 வரை இருக்கக்கூடிய இந்த 50 நிமிடங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த 50 நிமிஷத்தில் நீங்கள் சிவபெருமான் கிட்ட என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். கூடுமான அளவுக்கு இந்த 50 நிமிஷமாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான 3ஆம் கால பூஜையில் வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரித்து அதை இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது சகல விதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப எளிமையாக இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. முதல்ல என்னென்ன பொருட்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், அடுத்ததாக ஒரே ஒரு கிராம்பு. இந்த 3 பொருட்களும் முக்கியமான பொருட்கள். அது கூட நீங்கள் ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறீங்க. அது என்னன்னா, ஒரே ஒரு துண்டு வில்வ இலை. இந்த வில்வ இலையோட மகிமையை பற்றி இப்போ ரீசெண்டாக மகா சிவராத்திரி பற்றியான வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய இலை வில்வ இலை. அதனால தான் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறோம். இன்னொரு பக்கம் இந்த வில்வ இலை அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களை போக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த வில்வ இலை. இப்படி பல மகத்துவம் கொண்டக்கூடிய வில்வ இலையை பயன்படுத்துகிறீங்க. அடுத்ததாக ஏலக்காய் கிராம்பை பற்றி சொல்லி தெரிய தேவையில்லை. பணவசியம் ஜனவசியத்துக்கும் லக்ஷ்மி கடாசத்தை வசியம் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான பொருட்கள் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த ஏலக்காய் கிராம்பும் ஒன்று. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை காந்தம் போல் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதாவது ஒரு 100 ரூபாய் பணத்தை பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும், பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது, தாறுமாறாக பணம் சேரும், உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் கைக்கு சேரும். இப்படி பல மகிமைகள் கொண்ட அற்புதமான பொருள் தான் பச்சை கற்பூரம். சரி, இது எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எத்தனை மணிக்கு செய்யலாம்னா,
மகா சிவராத்திரி தினத்தில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கான பூஜைகள்லாம் செஞ்சுடுங்க. முடிஞ்சால் சிவபெருமானுக்கு உங்களால் ஏதாவது நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடிஞ்சா அதையும் படைக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். இல்லைனா எப்போதும் போல் எளிமையாக சிவபெருமானை வணங்கிட்டு சின்னதாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த மண் அகல் விளக்கில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், அது கூட ஒரே ஒரு வில்வ இலை, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய வைக்கணும். அப்போ அந்த பச்சை கற்பூரம் எரியும் போது ஏலக்காய், கிராம்பு கூட சேர்ந்து அந்த வில்வ இலையும் சேர்ந்து ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை நீங்கள் சிவபெருமானாக பாவிச்சு அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் அந்த ஜோதி எரியும் போது உட்காந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மண் அகல் விளக்கு எடுத்து பூஜை எல்லாம் ஓரமாக வச்சுடுங்க. அது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மண் அகல் விளக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாயிருக்கும். இந்த கருமை நிற சாம்பலை என்ன செய்யணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு தட்டில் கொஞ்சமாக விபூதி எடுத்துக்கோங்க. விபூதி அப்படிங்கிறது, அதாவது திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானோட இன்னொரு அடையாளம் இல்லையா? இந்த திருநீரை எடுத்து நீங்கள் ஏற்கனவே இந்த பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், வில்வ இலை, இது மூன்றுத்தையும் ஒன்றாக சேர்த்து அதை எரிய வைத்து ஒரு சாம்பல் உருவாயிருக்குல்ல, அதை கொஞ்சமாக நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த விபூதி இருக்குல்ல, அதில் கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அற்புதமான ஒரு ஜோதியை உங்கள் கையால் உருவாக்கி அதை சிவபெருமானாக பாவிச்சு உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஜோதியை பார்த்து சொல்லியிருக்கீங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு யாகம் செய்த ஒரு பலனை இந்த ஒரு ஜோதி மூலயமா நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் அந்த ஜோதியிலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதி இருக்குல்ல, அதில் கலந்து வெளியில் வேலைக்கு போகும்போதோ இல்லை முக்கியமான காரியமாக வெளில போகும்போதோ பிஸ்னஸ் டீலிங் பேசும்போதோ அந்த விபூதியோட கலந்துருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்குல்ல, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சாம்பல், அதையும் கலந்து நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வரும்போது உங்களுக்கு சிவ கடாட்சம் அதிகமாகும். ஆண்களும் சரி பெண்களும் சரி வச்சுக்கலாம். பெண்களாக இருக்க பட்சத்தில் விபூதி கூட கொஞ்சமாக குங்குமத்தையும் சேர்த்து எப்போதும் போல பயன்படுத்திக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பூஜையில் எரிக்கிறதால என்ன வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது மூலயமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பூஜை மூலயமா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது, அது மூலயமா பல நல்ல விஷயம் ஏற்பட போகுது அப்படின்னா அது உங்களை மட்டும்தான் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து எரிய வைக்கும் போது ஒரு சாம்பல் உருவாகுதில்ல, அது ரொம்ப அதிகமாக உருவாகணும் கூட அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். இல்லை கொஞ்சமாக கிள்ளி எடுக்கிற அளவுக்கு ஒரு சிட்டிகை தான் இருக்கா, பரவாயில்ல. அதை சாஸ்திரத்துக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதியில் கலந்துக்கோங்க. இது போக மகா சிவராத்திரி தினத்தில் உங்கள் கையால் முடிஞ்சால் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த 4 கால பூஜைகளை கலந்துக்கிறதுக்காக பக்தர்கள் கோவிலில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் கையால் பானகமோ, மோரோ, சர்க்கரை பொங்கலோ, சுண்டலோ, கேசரியோ ஏதோ உங்களால் முடிஞ்ச பொருட்களை தயார் செய்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு குறைந்தது ஒரு 5 நபர்கள் ஒரு 10 நபர்களுக்காவது உங்கள் கையால் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கறதால இரவு முழுக்க கண் விழித்து காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதை சாப்பிட்டுட்டு சிவபெருமான் கிட்ட கட்டாயம் உங்களை பற்றி மனசார வேண்டிப்பாங்க. அதில் வரக்கூடிய புண்ணியங்களும் உங்களை தான் சேரும், மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.